மாண்புமிகு உறுப்பினர் திரு சி.வி. சண்முகமய்யன் தலைவர் பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேசுகின்ற போது நெய்வேலியிலே சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொன்னார், அதே போல டிஎம்எஃப் ஃபண்டு சொன்னார். சிஎஸ்ஆர் வேற, டிஎம்எஃப் வேற. நெய்வேலியில் நானும் அமைச்சராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துக்கு நானும் மாநில மினிஸ்டராக இருந்திருக்கிறேன். ஆனால் எந்த காலத்திலையும் சரி, அன்றைக்கு நான் எங்கள் ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, எப்போதுமே நெய்வேலி நிர்வாகம் சிஎஸ்ஆர் ஃபண்டை அந்த மாவட்டத்திற்கு செலவிடுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணிகளை செய்வது கிடையாது. அந்த பணிகளை முழுக்க முழுக்க அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வட மாநிலத்தில் இருக்கின்ற செலவு செய்கிறார்கள். நீங்கள் துறை ரீதியாக நெய்வேலியில் இப்ப அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தகவல் கேட்டிருக்கிறோம். நெய்வேலி நிர்வாகத்தில் சிஎஸ்ஆர் ஃபண்டை யாருக்கு எங்க என்று அதில் நீங்கள் வாங்கி பார்த்தாலே தெரியும். அதே போன்று டிஎம்எஃப் ஃபண்ட் என்றால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக டிஎம்எஃப் ஃபண்ட் வர மாவட்டம் எதுனா கடலூர் மாவட்டம். என்னுடைய 5 ஆண்டு காலம் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் டிஎம்எஃப் ஃபண்ட்ல 16 செக் டேம்ல கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அரியலூர்ல கொடுத்திருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இது வரைக்கும் நெய்வேலியிலிருந்து பணத்தை வாங்கியதே கிடையாது. நெய்வேலி லிக்னைட்டால விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதை ஆய்வு மூலமாக அதை எடுத்து அதிலிருந்து 5 கோடி ரூபாயை நாங்கள் செலவு செய்திருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, டாமின் நிறுவனத்தை பற்றி சொன்னீங்க. நீங்கள் வருவாயை பெருக்குவதாக சொன்னீர்கள். டாமின் நிறுவனம் 1991-95க்கு பிறகு அந்த டாமின் நிறுவனம் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபங்க்டட். அது செயல்பாட்டில் இல்லை. அதுக்கு எந்த கனிமங்களை வெட்டி எடுக்கிற பணியும் இல்லை, எந்த செயல்பாடுமே இல்லாமல் இருக்கிறது. இப்ப இருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்களை வேஸ்ட் மெட்டீரியல் தான் இருக்குது. அதை நீங்க ஜல்லியா உடைக்க போறதா சொல்லிருக்கீங்க. ஆனா கனிமம், இந்த பிளாக் கிரைனட்ஸ், டாமினுடைய முக்கிய பங்கே இந்த கிரைனட்ஸ் தான். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் கிரைனட்டுக்கு ஏலமிடப்படவே இல்லை. எங்களுடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில் தான் 2020 முதல் முறையாக ஏலமிட்டோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியில் ஏலமிடப்பட்டதை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நீங்கள் மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த கனிமங்களை ஆய்வு செய்து தேவையான இடத்திலே அதை ஏலமிட்டால் நல்ல வருவாய் வரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு சிவா பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பலூர் பகுதியில் கடந்த 11ஆம் தேதி டீ கடை விபத்தில், சிலிண்டர் விபத்தில் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்தனர். இதில் 7 பேர் மரணiழப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் உடனடியாக 2,10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதற்கு அரசு சார்பாக, தமிழக அரசு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவர்கள் இறந்தவர்கள் அனைவரும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு முதல்வரின் நிவாரண நிதியில் வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, பெரம்பலூர் மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான கல் குவாரிகள் உள்ளது. அந்த பகுதியில் கடந்த காலத்தில் அளவுக்கு அதிகமாக கல் கிரஷர் அதிகமாக எடுக்கப்பட்டது. அதற்கு அமைச்சர் அவர்கள் ஒரு ஒழுங்குபடுத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பேரவைத் தலைவராக தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட பகுதியில் தொழிற்சாலைகள் அதிகமாக இல்லை, அதற்கு வாய்ப்பளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர் திரு சா வெற்றிவேல், ஒவ்வொருத்தவங்க பேசும்போது இடையில 2 பேருக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டா கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெற்றிவேல் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு உறுப்பினர் சா வெற்றிவேல், இல்ல நீங்க உறுப்பினர் நீங்க அமைதியா உட்காருங்க. வெற்றிவேல் இல்லைங்களா? திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர், மாண்புமிகு சத்துணவு தந்த சரித்திர நாயகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோயில் நோக்கி வணங்குகிறேன். தொட்டில் குழந்தை திட்டம் தந்து கருவறையிலிருந்து கல்லவரை செல்லும் மனித குலத்திற்கு வரலாற்று திட்டங்களை தந்து மக்களை காத்த மாதரிசி எங்கள் அம்மா. மக்களுக்காக நான் என வாழ்ந்து மறைந்த எங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் திருக்கோயில் நோக்கி வணங்குகிறேன். நீங்க இருக்கையில் அமருங்க. நீங்க மூத்த அமைச்சர், நீங்க அமருங்க. உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். அவர் இங்க பாருங்க, இருக்கைக்கு போங்க. அனைவரும் இருக்கைக்கு போங்க. தயவு செய்து அனைவரும் இருக்கைக்கு போங்க. உங்களுடைய குரல் என் காதல ஒலிக்குது, எனக்கு தெரியுது. நான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல.
எளிமையால் புரியுது இருங்க. நான் இடையில 2 பேத்துக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல நான் கொடுக்க முடியாது. இதனாலதான் நான் 15 நிமிடங்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? யாரையும் பேசக்கூடாது என்று சொல்வது எங்கள் நோக்கம் அல்ல, என்னுடைய நோக்கம் அல்ல. எல்லோரும் சிறப்பாக பேசுங்கள், உங்கள் தொகுதியுடைய கோரிக்கைகளை கேளுங்கள். நீங்க என்ன பண்றீங்க, கிடைக்கிற நேரத்தில் அவங்கள சொல்றது இவங்கள சொல்றதுன்னு சொல்லி காலதாமதத்தை நீட்டிச்சுட்டே போனீங்கன்னா அப்புறம் எல்லாரும் பேசுறதுக்கு நேரம் இருக்காது. கடைசியில துறை ரீதியான அமைச்சர்கள் பேசணும். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, கத்தாதீங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் உட்காருங்க, இருக்கையில உட்காருங்க. இந்த நேரமும் நீங்க வேஸ்ட் தான் பண்றீங்க. இருக்கையில உட்காருங்க, சீக்கிரம் ஒரு டைம் வரும், நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, உங்கள் கருத்துக்கள் வழங்குவதற்கும் அனுமதி தருவதாக இருக்கிறார்கள். கொஞ்சம் இல்ல இருங்க, கொஞ்சம் அமைதி பேசுங்க. இங்க பாருங்க, என்ன பார்த்து பேசுங்க.